நான் 1947 வேண்டும் சொந்த அரசியல் அமைப்பு. இந்தியா குடியரசு நாடானது. நான் 2025 ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. நான் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. பிரிட்டிஷ் ஆட்சி முடிந்தது. ஆனால் நம்முடைய சொந்த சட்டங்கள் தயாராகாததால் சில காலம் வரை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் பயன்படுத்தப்பட்டது. நான் 1948 முதல் 1949 வரை இந்தியா சுதந்திரமான நாடாக இருந்தது. ஆனால் நாடு பிரிவினை, அகதிகள் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல் போன்ற பல கஷ்டங்களை சந்தித்தது. மக்களின் உரிமைகளை பாதுகாக்க பல மாநிலங்களை ஒன்றிணைக்க ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை தீர்மானிக்க நமக்கு ஒரு சொந்த அரசியல் அமைப்பு தேவைப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில் தலைச்சு சபை சுமார் 3 ஆண்டுகள் உழைத்து இந்தியா அரசியல் அமைப்பை உருவாக்கியது. நான் 1950 ஜனவரி 26 1950 அன்று இந்தியா அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக மாறியது. முதல் வெளிநாட்டு விருந்தினராக இந்தோனேஷியா நாட்டின் தலைவர் சுகர்னோ கலந்து கொண்டார். இந்திய அரசியலமைப்பு ஆசியாவிலே மிகவும் நீளமான ஒன்றாகும். அது தட்டச்சு செய்யப்படாமல் கையால் எழுதப்பட்டது. 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்தியா பூரண சுதந்திரம், பூரண சுவராஜ் கோரியது. அதனால் இந்த நாளை குடியரசு தினமாக தேர்ந்தெடுத்தோம். நான் 2025 இந்திய அரசியலமைப்பு இன்னும் நாட்டின் வளர்ச்சியை வழிநடத்துகிறது. அது நமது உரிமைகளை பாதுகாக்கிறது, சமத்துவத்தை உறுதி செய்கிறது மற்றும் நிலையான அரசாங்கத்தை வழங்குகிறது. நமது அரசியலமைப்பால் இந்தியா குடியரசு நாடாக இருக்கிறது. அதனால் நமது பாஸ்போர்ட்டில் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று எழுதியிருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 அன்று இந்தியா குடியரசு தினத்தை மிக சிறப்பாக நியூடெல்லியில் கொண்டாடுகிறது. இப்போது இந்த அணிவகுப்பு ராஜ்பாத்தில் நடைபெறும். அங்கு நமது ஜனாதிபதி வணக்கம் பெறுகிறார். அணிவகுப்பில் நமது போர்க்கடல், வான்படை, கடற்படை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறப்பு நபர் விருந்தினராக அழைக்கப்படுகிறார். இவ்வருடம் வரை அமெரிக்கா பாரக் ஒபாமா, பிரான்ஸ் எமனுவல் மக்ரோன், ரஷ்யா விளாடிமிர் புடின், ஜப்பான் சின்சோ அபே, பிரேசில் ஜயர் போல்சனாரோ, ஈஜிப்ட் அப்டெல் பத்தா எல்சிசி போன்ற நாடுகளின் தலைவர்கள் அணிவகுப்பை பார்த்துள்ளனர்.